Hi friends, welcome back to my channel. So next central government official notification வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரான டாபிக் இது. ஸோ ஏர் இண்டியா ரெக்வயர்மெண்ட் வந்திருக்கு. AISL ரெக்வயர்மெண்ட் 23 480 வேகன்சி கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th 12th ITI டிப்ளமோ MBA இன்ஜினியரிங் அண்ட் எல்லா டிகிரியுமே நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்டான ஜாப் இருக்குது. ஒவ்வொரு டிவிஷனையும் தனித்தனியாக சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு திங்ஸ் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஷூட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஹெட்லைன் சொல்லிடுறேன். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மும்பையில் தான் இருக்குது. ஸோ நான் 480 வேகன்சி என்னென்ன கேட்டகரியில், ஸோ டிரைவர், எக்ஸிக்யூட்டிவ், சூப்பர்வைசர், ஸோ ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் A to Z சரௌண்டிங் நமக்கு எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஒரு ரேம்ப் ஒர்க்கு நிறைய ஒர்க் இருக்குது ஏர்போர்ட் அத்தாரிட்டி. ஸோ அதில் ஒவ்வொரு ஒர்க்குக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் ஹெட்லைன் போயிடுறேன். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் AISL 0503963 தான் இம்பார்ட்டன்ட். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள் 19 கேட்டகரியில் 480 வேக்கன்சி எடுக்கிறாங்க. ஓகேவா, நான் ஷார்ட்டாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நானும். ஸோ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதான் ஓப்பன் பண்ணியாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஏர் இண்டியா அத்தாரிட்டி ஏர்போர்ட்லேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நான் சொன்ன மாதிரி 19 கேட்டகரி 480 வேக்கன்சி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கேட்டகரி வரைக்கும் எக்ஸாம் டேட் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. வாக்கின் டேட் எங்கே 25, 26, 27. ஸோ 9:30 12 மணி வரைக்கும் நடக்க போகுது. எங்கே வென்யூ எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மும்பை. ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக மும்பை போய் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் 16 19 கேட்டகரிக்கு 28. ஸோ எந்த கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ண கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், உங்களோட கேட்டகரி எதில் வருதுங்கிறத பார்த்துட்டதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் மேனேஜர் லெவல் போஸ்ட். மேனேஜர் லெவல் போஸ்ட்னால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் 15 இயர்ஸ் ஒர்க் தேவைப்படுது. டிப்ளமோலையும் வந்து 20 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. MBAலையும் 17 இயர்ஸ் ஒர்க். அதான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு. ஸோ ரிமைனிங் போஸ்ட் இருக்குது, அதுக்கெலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். ஏன்னா டிப்ளமோ தென் IT கேண்டிடேட் 10th 12th அவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. பேசிக் ஒர்க் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஜஸ்ட் அதை நீங்கள் இன்ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒன்று பண்ணுறேன், லாஸ்ட்லேருந்து வரேன். ஓகேவா, ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் எல்லாமே ஷாக் ஆகிருவீங்க. நான் ஒன்று பண்ணுறேன், லாஸ்ட்லேருந்து வந்துடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ போஸ்ட் நம்பர் 19. ஸோ என்னது பேராமெடிக்கல் கஸ்டமர் சர்வீஸ். இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ என்ன கேட்குறாங்க, BSc நர்சிங், குட் கமாண்ட் ஸ்போக் ரிட்டன் அண்ட் இங்கிலீஷ் அப்பார்ட் ஃப்ரம் த ஹிந்தி. ஸோ கம்யூனிகேஷன் லெவல் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். ஏர்போர்ட்டு நம்ம எல்லா லாங்குவேஜ்லையும் பேசணும். ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி பேசிக் இருந்தால் மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 19th அதாவது நம்பர் 19 சீரியல் நம்பர் 19th வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் போய்க்கோங்க. எவ்வளோ வேக்கன்சி 5. ஓகேவா, ஸோ ஈஸியாக நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ உங்களுக்கு. ஸோ 5 வேக்கன்சிக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்குது. ஜென்ரலுக்கு 28 இருக்கணும், OBCக்கு 31, SC STக்கு 33. இது மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, கிராஜுவேட் ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி 10th or +2 or +3 மீன்ஸ் டிப்ளமோ கேண்டிடேட் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு எலிஜிபிள் இருக்குதுக்கு. ஸோ நம்பர் 18th போனீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ். இதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத கிளியராக. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏர்லைன் டிப்ளமோ சர்டிஃபைட் ஃப்ரம் த டிப்ளமோ. ஸோ டிப்ளமோவில் இந்த கோர்ஸ் நீங்கள் அதாவது ஏர் இண்டியா கோர்ஸ் கார்கோ லிமிடெட் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கான இது இருக்குது. ஷுட் பி ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் PC குட் கமாண்ட் வித் ஸ்போக்கன் கமாண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அதுதான் கேட்குறாங்க. ஸ்டைஃபன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் நம்பர் 17 போயிடலாம். கஸ்டமர் சர்வீஸ் அதே டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் எலிஜிபிளான்னு பார்த்துக்கலாம். 16 எக்ஸ் சர்வீஸ்மேன் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அண்டர் 10th or +2 சிஸ்டம் ஆர் வித் 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் PC கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் போதும். தென் கம்யூனிகேஷன் லெவல் இருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஆஃபீஸர் கார்கோ. ஸோ ரெகனைஸ் அண்டர் 10th 9 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இல்லைனா MBAக்கும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இந்த கேட்டகரியில் வரீங்களான்னு. நான் உங்களுக்கு ஹெட்லைன் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ டியூட்டி ஆஃபீஸருக்கும் கேட்டகரி வருது 12th. ஸோ 12 years எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஓகேவா, அதுக்கான ஸ்டைஃபன் கொடுத்துருக்காங்க. தென் டியூட்டி மேனேஜர்ஸ் மேனேஜிங் லெவலுக்கு அவங்க 16 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்து டெர்மினல் மேனேஜர். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ டெர்மினல் மேனேஜர் கார்கோ. ஸோ நான் சொன்ன மாதிரி 19th கேட்டகரி 480 போஸ்ட் டிவிஷன் MBA வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் எலிஜிபிளான்னு ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கேப் டிரைவர் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், 10th standard SC 10th standard பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். இதுக்கான நம்ம எலிஜிபிள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மினிமம் 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா நோட் பண்ணுங்கள். 10th standard எலிஜிபிள், 2 years தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ரேம்ப் எக்யூப்மெண்ட் ஆப்ரேஷன் ஏர்லைன் ஆப்ரேட்டர் பேசிக் அப்ரூவ்ஸ் BACS அப்ரூவ்டு கிரவுண்ட் ஹேண்ட்லிங். ஸோ அப்பாயின்மெண்ட் ஃபார் த ஏர்போர்ட் ஆப்ரேட்டர். ஸோ மஸ்ட் கேரி ஒரிஜினல் வேலிட் HMC டிரைவிங் லைசன்ஸ் லைஃப் டைம் அப்போ இந்த ட்ரேட் டெஸ்ட்டு.
ஸோ கேப் டிரைவர் உங்களுக்கு தெரியும், உள்ள நமக்கு லக்கேஜ் எடுக்கிறதுக்கான டிரைவர் உள்ள நமக்கு ஏர்போர்ட் தெரியும் இல்லை மோஸ்ட்லி. ஸோ அந்த ஓரியண்டான ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் எலிஜிபிள். போஸ்ட் நம்பர் 6, 7 நான் சொன்னது. இப்போ 6க்கு பாருங்கள், 3 years டிப்ளமோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி ஆர் ஐடிஐ. ஸோ ஐடிஐ வருது. டோட்டல் 3 years எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி டிப்ளமோ ஐடிஐ வந்துருச்சு, 10th வந்துருச்சு, இன்ஜினியரிங் வந்துருச்சு, எம்பிஏ வந்துருச்சு. ஸோ 5 கேட்டகரியுமே வருது. நீங்கள் இந்த எலிஜிபிளாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவ்வளோதான். ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு வேலை. ரேம்ப் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அதே மாதிரி டிப்ளமோ மெக்கானிக்கல் 3 years வருது பாருங்கள். சேலரி ஸ்டைஃபண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ 19 கேட்டகரிக்கான கிளியர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் போய்க்கிறேன். ஏன்னா இதில் ஜஸ்ட் நீங்கள் ஸ்லோவாக ரீட் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நான் ஹெட்லைன் மட்டும் கொடுத்துறேன். இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், ஓகேவா. ஓகே, ஒவ்வொரு கேட்டகரிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸ்டைஃபண்ட் நம்ம அதில் டீட்டெயில் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஓவரால் ஸ்டைஃபண்ட் தனித்தனியாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் வருவோம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் இதில் கிளியராக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வெப்சைட்லேருந்து எடுத்து வச்சது தான் டீட்டெயில்ஸ் தான் இது. சேலரி ஸ்டைஃப்னு அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வரப்போகுது, ஓகேவா. தென் செலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத கிளியராக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் பர் ஏர்போர்ட் ரூல்ஸ் அதுதான் செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்கும் எப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது, அதுலேருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கா தான் அந்த டீட்டெயில்ஸ், ஓகேவா. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து ஹவு டு அப்ளை. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறோங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த required walk in person to the venue the date time as specified above along with the application. உங்களோட இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிளியராக வந்து அப்ளிகேஷனை மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் as per the ஆஃபீஸ் ஆஃப் த டெர்மினல் சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் வித் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வித் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் முதற்கொண்டு நீங்கள் அதை அட்வைஸ் பண்ணிவிட்டு நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் 500 rupees நீங்கள் பே பண்ணணும். ஸோ 500 rupees எப்படி சொல்கிறாங்க டிமாண்ட் டிராஃப்ட். ஸோ 500 rupees டிராஃப்ட் எடுக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஃபேவர் அல் ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ற பேரில் உங்கள் டிராஃப்ட் காப்பி எடுக்க சொல்கிறாங்க. ஸோ பேயபிள் அட் மும்பை, ஓகேவா. நோ ஃபீஸ் ஆர் பெய்டு. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் பிலாங் வித் SC/ST கம்யூனிட்டி. ப்ளீஸ் ரைட் யுவர் ஃபுல் நேம் மொபைல் நம்பர் அட் த ரிவர்ஸ் சைட் த டிமாண்ட் டிராஃப்ட். ஸோ டிராஃப்ட் காப்பி நீங்கள் 500 rupees ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்த பேரில் எடுக்கும்போது டிராஃப்ட் காப்பியில் உங்கள் பேர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர் எல்லாமே கிளியராக பே பண்ணணும். ஓகே கேஸ், உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் போதுமானதுன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.